அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, களஞ்சி ஆப் மூலமா எப்படி தீபாவளி அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ புதுசா நியூ அப்டேட் வந்திருக்கு டீச்சர்ஸ். அதுக்கு நீங்க எப்பயும் போல களஞ்சி ஆப் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளே ஸ்டோர்ல போய் காட்டுறேன். நான் களஞ்சி ஆப்பை இப்போ இந்த டீச்சர்ஸ் களஞ்சி ஆப்பு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். உங்களுக்கு அந்த அப்டேட் வரல அப்படின்னா திரும்ப நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க டீச்சர்ஸ். இப்போ நம்ம களஞ்சி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் டீச்சர்ஸ். இதில் என்டர் த பின்னு கொடுத்துருக்கோம். அவங்க நேம் கொடுத்து என்டர் த பின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய டேட்டு மந்த் கொடுங்க. கொடுத்தோடனே அதாவே ஓப்பன் ஆயிடும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், எடுத்தோடனே இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆன உடனே மேலே களஞ்சியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பாருங்கள் அட்வான்ஸ்ன்னு இருக்கா, இஎஸ்ஆர் கீழே அட்வான்ஸ் இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், ஷார்ட் டைம் அட்வான்ஸ், பே அட்வான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ். உங்களுக்கு இப்போ இதில் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள், ஃபெஸ்டிவல் நேம், ஃபெஸ்டிவல் டேட், அட்வான்ஸ் அமௌண்ட்டு, ரெக்கவரி, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டேட், அட்வான்ஸ் அமௌண்ட்டு, ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபெஸ்டிவல் நேம் நம்ம கொடுப்போம். நான் தீபாவளி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே அதை டச் பண்ணுங்க. கொடுத்த உடனே பாருங்கள், அதே டேட்டு, அட்வான்ஸ் அமௌண்ட்டு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே கொடுத்துறாங்க டீச்சர்ஸ். டு யூ வாண்ட் டு அப்லோட் எ ஃபைல்னு கேட்டிருக்காங்க. டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ரீசெண்ட்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல ரீசைஸ் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு எம்பிக்கு எடுத்து வச்சுருப்போம். இப்போ லைட்டாக மட்டும் ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டு யூஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்கா, அதை கொடுங்க. இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், அப்லோடு பண்ண ஃபைல் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், கீழே இமேஜும் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், அப்லோடும் கொடுத்துருக்காங்க. அது அப்லோடும் கொடுத்துருங்க. அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் டிக் வந்துருச்சா. இப்படி வந்தாவே அப்லோட் ஆயிடுச்சுன்னா தான் அடுத்து சப்மிட்டும் கொடுத்து